ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி எந்த வயசில் எந்தெந்த உணவு கொடுக்கணுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நாம் வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாவே பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். இதை ஒரு தாய்மார்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குழந்தை பிறந்தோடனேயே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, சீம்பாலுங்கிறது வரும். அந்த சீம்பாலை என்ன பண்ணுவாங்க, பீச்சு வேஸ்ட்டாக கீழே விட்டுருவாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மிகப்பெரிய தப்பு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரசவித்த தாய்மார்கள், அதுவும் முதல்ல தலைப்பிரசவமான தாய்மார்கள் பிறந்த குழந்தைக்கு முதல்ல சீம்பால் தான் கொடுக்கணும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டெலிவரி ஆனோடனே அந்த மார்பக பகுதியை அதில் நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா சுத்தமான துணியில் அந்த மார்பக பகுதியை தொடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த காம்பு பகுதி இருக்கு பாருங்க, அந்த காம்பு பகுதியை லைட்டாக, அதாவது ஃபஸ்ட்டு பிரசவம் ஆகக்கூடிய பெண்கள் அந்த காம்பு பகுதி இருக்கும், அந்த காம்பு பகுதியை லைட்டாக சுரண்டி விட்டுட்டு அந்த இடத்த சுடுதண்ணி போட்டு தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் முதல்ல ஒரு பொண்ணு ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டணும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குறப்ப பெண்கள் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ஒரு டைம் குழந்தை அழுகுதா, அழுதோன்னே என்ன பண்ணணும், ஒரு பக்கம் மார்பகத்தில் தான் பால் கொடுக்கணும். சரிங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் ஒரு பக்கம் மார்பகத்தில் தான் ஒரு டைம் பால் கொடுக்குறப்ப கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பால் குடிச்சிட்டு அந்த குழந்தை தூங்கிடும். தூங்கினதுக்கப்புறம் திரும்ப தூங்கி எழுந்திரிச்சிட்டு அழுகும். அப்போ என்ன பண்ணணும், அடுத்த பக்கம் மார்பகத்தில் பால் கொடுக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த ஒரு பக்கம் ஒரு டைம் அழுகுறப்ப ஒரு பக்கம் கொடுத்தாதான் அந்த குழந்தைக்கு வயிறு நிரம்ப பால் குடிக்கும். அதை விட்டுட்டு ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் கொடுக்கறது, அப்புறம் மறுபடியும் அடுத்த பக்கம் திருப்பிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வயிறு நிரம்பாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு டைம் அழுதுச்சுன்னா ஒரு பக்கம் மார்பகத்தில் பால் கொடுக்கணும். அடுத்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் திரும்ப அழுகையில் திரும்ப இந்த பக்கம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் வயிறு குழந்தைக்கு வயிறு நிரம்பும். அதை விட்டுட்டு 2 பக்கமும் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை சரியான முறையில் பால் குடிக்காம திரும்ப என்ன பண்ணும், கத்த ஆரம்பிச்சிடும். சரிங்களா? உடனே என்ன பண்ணுவாங்க, என்னன்னு தெரியலையே, என் புள்ள கத்துது என் புள்ள கத்துது என் புள்ள கத்துதுன்னு சொல்லிட்டு தாய்மார்கள் அலட்டி ஆவாங்க. அந்த மாதிரி என்னோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு தாய்மாரும் அந்த மாதிரி ஆகக்கூடாது. சரிங்களா? இவ்வளோ நாள் எப்படி பண்ணியிருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன இந்த முறையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து பால் கொடுக்குறப்ப
அந்த கருப்பாக இருக்குல்ல காம்பு, அந்த காம்பு ஃபுல்லாக குழந்தையோட வாய் உள்ளார போயிருக்கணும். சரிங்களா? அப்பதான் அந்த குழந்தை பாலை உறிஞ்சி குடிக்கிறப்ப நல்ல முறையாக குழந்தைக்கு போய் பால் சேரும். அதை விட்டுட்டு சரியான முறையில் அந்த காம்பில் வாய் வைக்காம 1-2 சாப்பிச்சுன்னா குழந்தைக்கு வேண்டிய பால் போய் சேராது. இதை வந்துட்டு பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு ஒரு குழந்தைன்னு பிறந்துருச்சுனாவே மெயினான விஷயம், ஒரு குழந்தைன்னு பிறந்துருச்சுனாவே அந்த குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். இதை வந்து பிரசவிச்ச தாய்மார்கள் யாரும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. சரிங்களா? என் குழந்தைக்கு பால் பத்தல, அது பத்தல, இது பத்தலன்ட்டு மாட்டுப்பால் வாங்கி கொடுக்க கூடாது. எனக்கு பால் இல்லை அப்படின்னு வந்து யாரும் சொல்லக்கூடாது. எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களுக்கு வயிறு பசிச்சுன்னா நீங்க சாப்பாடு போய் போட்டு சாப்பிடுவீங்க. ஆனா அந்த குழந்தைக்கு வயிறு பசிச்சுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அதுக்கு தேவை பால். அந்த பால் யாருக்கிட்ட இருந்து வரும்? உங்க மூலியமா தான் குழந்தைக்கு போய் சேரணும். அதுவும் உங்களோட பால் தான் குழந்தைக்கு போய் சேரணும். அதை விட்டுட்டு நீங்க மாட்டுப்பாலை வாங்கி பறிக்கி விட்டுறது. மாட்டுப்பால் என்னங்க சத்து இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதை விட்டுருங்க. ஒரு சின்ன கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்மளுக்கு பால் இல்லைன்னு சொல்லிட்டு நாம மாட்டுப்பாலை வாங்கி பறுக்கிறோம். சரிங்களா? இதே அந்த மாடு கண்ணு போட்டிருக்கு, அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் இல்லைன்னா அப்ப நாம போய் எங்க போய் எந்த பாலை வாங்கி பறுக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மாட்டுக்கு பால் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? பால் வர்றதுக்காக பச்சை புல்லு, தீவனம், புண்ணாக்கு, பால் சுரக்கக்கூடிய பொருளெல்லாம் வந்துட்டு நாம வந்து மாட்டுக்கு போடுறோம்ல, அந்த மாதிரி தான் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்துட்டு பால் சுரக்கக்கூடிய பொருளை வந்து நீங்க சாப்பிடணும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எதுக்கு பக்கத்தில் இருக்க அங்கன்வாடி மையத்தில் எதுக்கு சத்து மாவு கொடுக்குறாங்க? உங்கள் குழந்தைக்கு கர்ப்பமாக இருக்கிறதுக்கு முன்னாடியும் குழந்தை பிறந்ததுக்கு கர்ப்பமாக இருக்கிறப்பவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் எதுக்கு சத்து மாவு கொடுக்குறாங்க? குழந்தைக்கு நல்ல ரீதியில் சத்து போகணும், அடுத்து அந்த குழந்தைக்கு நல்ல முறையில் பால் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சத்து மாவு கொடுக்குறாங்க. ஆனால் வந்துட்டு அதை யாருமே சாப்பிட்றதில்ல. அடுத்து பிரசவம் ஆனோன்னே எனக்கு பால் இல்லைன்னு சொல்கிறது. பால் இல்லாமல் போகிறதுக்கு மெயின் காரணம் நீங்கள் தான். அதனால் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு இந்த சத்து மாவுன்னு சொல்கிறத முதல்ல சாப்பாட்டில் அதிகமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எங்கே நீங்கள் காசு போட்டாங்க நீங்கள் வாங்குறீங்க? ஒரு பைசா செலவு இல்லாமல் உங்கள் குழந்தைகள் மையத்தில் வந்துட்டு இலவசமாக கொடுக்குறாங்க. அதை வாங்கி சாப்பிட்டா என்ன? பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு வேண்டிட்டு நீங்கள் சாப்பிட வேண்டாம், உங்கள் குழந்தைக்கு வேண்டிட்டு சாப்பிடுங்க. சரிங்களா? என் குழந்தை பசி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு வேண்டிட்டு நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறப்பே சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் இருக்க உங்கள் குழந்தையும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும். அந்த குழந்தைக்கு தேவையான பாலும் உங்கள் பிரசவ டயத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி சுரக்கும் உங்களுக்கு. இதை முதல்ல கர்ப்பமாக இருக்க பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால கர்ப்பமாக இருக்கிறப்பையும் அடுத்தது பிரசவம் ஆனதுக்கு அப்புறமும் தயவு செஞ்சு இந்த தாய்மார்கள் வந்து அங்கன்வாடி மையத்தில், அதாவது குழந்தைகள் மையத்தில் கொடுக்கக்கூடிய சத்து மாவை சாப்பாட்டில் அதிகம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் குழந்தைக்கு தேவையான பால் வந்து உங்கள் மூலியமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ மாசமாக இருந்தாங்கன்னா
அடுத்து குழந்தை பிறந்தவங்க, பால் கொடுக்கக்கூடிய யாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்னோட வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்னோட வீடியோ பார்த்துட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.